வணக்கம். மற்றொரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இலங்கையின் கலாச்சார சூழல் பன்முகத்தன்மை கொண்டு காணப்படுகின்றது. இதில் பன்முகத்தன்மை வாய்ந்த இனத்தவர்களும் அவர்களுக்கான பல மத கலாச்சாரமும் காணப்படுகின்றது. அதைவிட தேயிலை, கர்வா, ஆயுர்வேதம் மற்றும் பல வகைப்பட்ட உணவு வகைகள் என பிரபலிய பொருட்களும் காணப்படுகின்றது. இந்த நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கலை, இசை, நாடகம், சித்திரக்கலை, சிற்பக்கலை, இலக்கியம் என பல விடயங்கள் தனித்துவ பண்பு கொண்டு காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி உள்நாட்டு வெளிநாட்டு விருப்பத்துக்கு ஏற்றதான பாரம்பரிய உணவு விடுதிகள், கலாச்சார சுற்றுலா தலங்கள் உருவாக்கப்பட்டும் வருகின்றன, ஏற்கனவே காணப்பட்டும் இருக்கின்றன. இதன் பாரம்பரிய உணவு முறைகள், ஆடை வழக்கங்கள் போன்றவை வெளிநாட்டு பிரஜைகளை கவரும் ஒரு தன்மையாக காணப்படுகின்றது. இவ்வாறு வரலாற்று புவியியல் அமைப்பு, நீண்டகால பண்பாட்டு கலாச்சார தொடர்பு கொண்ட வளம் பொருந்திய இலங்கை தீவில் உள்ள பொலன்னறுவை ராசதானி காலமாகிய கிறிஸ்துவுக்கு பின் 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அனுராதபுரத்தை வீழ்த்திய சோழர்களால் தொடக்கப்பட்டு 13ஆம் நூற்றாண்டு வரை நீடித்து, இக்காலத்தில் முதலில் சோழர்களால் ஜனநாதபுரம் என அழைக்கப்பட்ட பொலனறுவை பின்னர் முதலாம் விஜயபாகுவின் கீழ் சிங்கள ஆட்சியின் முக்கியம் வாய்ந்த ஒரு மையமாக மாறியிருந்தது. இந்த பொலனறுவையில் காணப்படும் சிலைமனை பற்றியும் அதில் காணப்படும் ஓவியங்களின் விவரிப்பு பற்றியுமே இன்றைய அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக பார்வையிட இருக்கின்றோம். பொலனறுவைக்கான கொடிமனை வகையைச் சேர்ந்த 3வது சிலைமனை திவங்க சிலைமனையாகும். இது தூபராமை சிலைமனையை விட பெரியது. எனினும் லங்கா திலக விக்ரம மனையை விட சிறியது. சிலைமனையின் நடுப்பகுதியில் உள்ள நின்ற நிலை சிலை காரணமாக இது திவங்க சிலைமனை எனப்படுகின்றது. பொலனறுவை காலத்தைச் சேர்ந்த இந்த நின்ற சிலை சிற்பங்கள் செங்கலினால் அமைக்கப்பட்டு சுண்ணாம்பு சாந்தலினால் மெழுகப்பட்டுள்ளது. இந்த நின்ற நிலை சிற்பம் முழங்கால், இடுப்பு, தோள் ஆகிய 3 இடங்களில் வளைந்திருக்கும் வகையில் படைக்கப்பட்டிருப்பதோடு அது திவங்க மூவளை என பெயரிடப்பட்டதாக கருதப்படுகின்றது. திவங்க சிலை மனையை கைகர் வேலுவனாராமை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நிலத்திட்டத்தை பொறுத்தமட்டில் தூபராமை, லங்கா திலகை ஆகியவற்றை ஒத்ததாக காணப்பட்ட போதிலும் உட்புற பிரதட்சணை பாதை போன்று வேறுபட்ட சில அம்சங்களையும் இதில் காணலாம். இவ்விக்கிரக மனையானது துவார மண்டபம், இடைக்களி கூடம், அந்தராளம், கற்பகிரகம், பிரதட்சணை பாதை ஆகியவற்றை கொண்டுள்ளது. இச்சிலைமனை 133 அடி நீளம், 67.6 அடி அகலமுடையது. கிழக்கு திசையில் பிரதான நுழைவாயிலும் வடக்கு திசையில் மற்றொரு நுழைவாயிலும் உள்ளன. இக்கட்டடத்தில் ஒட்டுமொத்தமாக 6 சாளரங்கள் உள்ளன. இதன் சுவர்கள் 7 அடி அகலமானவை. அத்திவார பகுதி ஏறத்தாழ 12 அடி அகலமானது. இந்த கட்டடத்தில் எஞ்சியுள்ள இடிபாடுகளின்படி தளமாடியை போன்ற மேல் மாடியிலும் பிரதட்சணைக்கான 2 பாதைகள் காணப்படுகின்றமை ஒரு சிறப்பியல்பாகும். அவை புத்தர் சிலையை வழிபடுவோரின் வசதிக்காக உட்படுத்தப்பட்ட அங்கங்களாக கருதப்படுகின்றன. சிலைமனைக்கு அருகே வீழ்ந்து கிடந்த நிலையில் பாரிய செங்கற் குவியல் ஒன்று காணப்பட்டமையால் அதன் கூரை செங்கலினால் அமைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. இக்கட்டடம் 2 கால பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாகும் என கருதப்படுகின்றது. திவங்க சிலைமனையில் வெளிப்புற சுவர்களில் உள்ள அலங்கரிப்பு கோலங்களின் தன்மையை நோக்குகையில் அச்சுவர்களில் பிற்காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டதாக தெரிகின்றது. திவங்க சிலைமனையின் வெளிப்புற சுவர்கள் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக அமைந்து தூண்களால் இணைக்கப்பட்ட விமானங்களை கொண்டவை. இவ்விமானங்களில் வைக்கப்பட்ட தெய்வ உருவங்களும் உள்ளன. புனையப்பட்டுள்ள இவ்வேலைப்பாடுகள் அளவி மீறி அழகுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் விளைவாக அவர்கள் மீது அதிகளவான உருவங்களை காண முடிகின்றது. அத்திவாரத்தின் சிங்க உருவங்களும் அவற்றுக்கு மேல் அமைந்த வாமன அதாவது குள்ளர் உருவ வரிசையும் உள்ளன. திவங்க சிலைமனையில் அழகியல் அலங்கரிப்புகள் அதிக அளவுக்கு காணப்படுவதற்கான காரணம் இந்து சமயத்தின் மிகையான செல்வாக்காக இருக்க இடம் உண்டு. இச்செல்வாக்கு பல்லவர் காலத்துக்கு பிற்பட்ட கால கட்டட நிர்மாண பங்குகளினூடாக கிடைத்துள்ளதாக அனுராத செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். பொலனறுவை திவங்க சிலைமனையின் உட்புற சிவர் மீது வரையப்பட்டுள்ள சுவர் ஓவியங்கள் இலங்கையின் மரபு ரீதியான சித்திரக்கலை பாரம்பரியத்தின் விசேடமான ஒரு திருப்பு முனையை குறித்து காட்டுகின்ற நிர்மாண பணிகளாக கருதப்படுகின்றது. சூழ வம்சத்தின்படி இந்த ஓவியங்கள் முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் கிறிஸ்துவுக்கு பின் 153 தொடக்கம் 1186 காலப்பகுதிக்குரியவை என கருதப்பட்ட போதிலும் 2ஆம் பராக்கிரமபாகு மன்னனால் கிறிஸ்துவுக்கு பின் 1236 தொடக்கம் 1270 மீண்டும்
புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் காட்டப்பட்டமையால் திவங்க சிலை மனை இந்த இரு மன்னர்களுடைய காலப்பகுதிக்குரியவை என கூற முடிகின்றது. இதற்கேற்ப சேனக பண்டாரநாயக்க, நிமல்த சில்வா, நந்தா விக்ரமசிங்க போன்றவர் இந்த ஓவியங்கள் 1213ஆம் நூற்றாண்டுக்குரியவை எனவும் கருதுகின்றனர். 1886 SM பாரோஸ் என்பவராலேயே திவங்க சிலை மனையின் சில ஓவியங்கள் நீர் வண்ணத்தினால் பிரதி செய்தல் இடம்பெற்றது. மீண்டும் 15 வருடங்களுக்கு பின்பு 1909களில் HC ஃபோல் என்பவரினாலேயே இங்கே புனர்மாண வேலை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. திவங்க சிலை மனையின் சித்திரங்களின் அழிவை தடுப்பதற்காக பொருத்தமான கூரையொன்றை அமைப்பது தொடர்பாக செனரத் பரணவித்தான அவர்கள் கவனம் செலுத்தியதோடு ஓவியங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார். அதற்கேற்ப அவர் திவங்க சிலை மனையின் சுவர்களில் 2 படை ஓவியங்கள் உள்ளன என கண்டுபிடித்தும் இருக்கின்றார். சார்ல்ஸ் கொடகும்பர தொல்லியல் ஆய்வாளராக இருந்த காலத்தில் திவங்க சிலை மனை ஓவியங்கள் SM செனவிரத்ன அவர்களை கொண்டு புறகிரகை முறையில் பிரதி செய்து வெளியிட்ட போதிலும் அப்போது மறை மற்றும் போல் இனங்கண்ட ஓவியங்களை விட குறைந்தளவு ஓவியங்களே எஞ்சியிருந்தன. திவங்க சிலை மனையின் ஓவியங்கள் பிரஸ்கோ சீகோ உலர்சுதை உத்தி நுட்பத்தைச் சேர்ந்தது என ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த உலர்சுதை நுட்பம் என்பது உலர்ந்த சுவரில் ஒருவித பசையுடன் வண்ணங்களை கலந்து சுவரில் ஓவியம் வரையும் ஒரு நுட்பமாகும். உலராத பசுஞ்சுவரில் ஓவியம் வரையும் பாரம்பரிய சுதை ஓவிய நுட்பத்துக்கு மாறாக உலர்ந்த சாந்தின் மீது வண்ணங்களை பூசி ஓவியங்களை வரைவதே இந்த உலர் சுதை நுட்பம் எனப்படுகின்றது. இந்த நுட்பத்தை பயன்படுத்தி திஜிக்ஷா ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. திவங்க சிலை மனையின் ஓவியங்கள் பல்லவர் கால கலையின் செல்வாக்கு காணப்படுவதாக நந்தா விக்ரமசிங்க கூறுகின்றார். பல்லவர் கால மரபு கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை காணப்பட்டது என கூறும் அவர் இலங்கை கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை இதன் செல்வாக்கை பெற்றுள்ளது என்றும் கூறுகின்றார். நுழைவாயில் மண்டபத்திலும் ஓவியங்களின் மோடியானது சிலைமனை ஓவியங்களை விட வேறுபட்டு காணப்படுகின்றது. திவங்க சிலைமனை ஓவியங்களின் மோடி பண்புகளில் சிகிரியா ஓவியங்களின் செந்நிறை கால லட்சணங்களை காண முடிகின்றது என சேனக பண்டாரநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு திவங்க சிலைமனை ஓவியங்கள் இலங்கையின் மரபு ரீதியான பயண பாதையை விளக்கிக் கொள்வதாக தேவையான சகல கற்புலனாகும் பண்புகளையும் கொண்டிருக்கும் எனவும் பண்டாரநாயக்க கூறுகின்றார். திவங்க சிலைமனை ஓவியங்களின் முக்கிய பண்புகளாக உலர்ந்த சாந்தின் மீது வரையப்பட்ட நுட்பம், தொடர்ச்சியான கதை சொல்லும் அமைப்பு, பக்கத்தோற்ற உருவங்கள், பின்னணியின் சிவப்பு நிற பயன்பாடு மற்றும் சிகிரியா ஓவிய மரபுகளின் தாக்கத்துடன் கூடிய செந்நெறி பாரம்பரிய கலை பண்புகள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். இந்த ஓவியங்கள் தெய்வ கருத்தாக்கங்களையும் ஜாதக கதைகளையும் சித்தரித்து புலனறுவை கால கலைஞர்களின் திறனையும் இலங்கையின் சுதேச ஓவிய மரபையும் எடுத்து காட்டுகின்றது. அதாவது ஒரு புறத்தை திவங்க ஓவியங்கள் அதற்கு 500 வருடத்துக்கு முன்பு அனுராதபுர காலத்தில் வரையப்பட்ட சிகிரியா ஓவியங்களின் தொல்சிறு இயற்கைசார் கலை பண்புகளையும், மறுபுறத்தை 500 வருடத்தின் பின்னர் வரையப்பட்ட கேண்டிய ஓவிய மரபாகிய கேண்டிய ஓவிய கலைமொழியின் அடிப்படை பண்புகளையும் இவ்வோவியங்களின் மூலம் காண முடிகின்றது ஒரு விசேட அம்சமாகவே கருதப்படுகின்றது. இந்த திவங்க சிலை மனையில் பயன்படுத்தப்பட்ட வெளிகளின் வீதமானது பின்வருமாறு உற்று நோக்கலாம். நுழைவாயில் மண்டபம் காணப்பட்டது. இதில் வெசந்திர ஜாதகம், ஆசங்கவதி ஜாதகம், சச ஜாதகம், தூண்டில ஜாதகம், விதுர ஜாதகம், குத்திர ஜாதகம், சுர்லபதும ஜாதகம் என பலவாறான ஜாதக கதைகளுடன் மகாமாயா தேவியின் கனவு போன்ற கருப்பொருட்களும் இதில் காணப்படுகின்றன. இரண்டாவதாக அந்தராள மண்டபம் காணப்படுகின்றது. அந்தராள ஓவியங்களின் விடைய கருப்பொருள் தேவாராதனையாகும். தேவலோகத்தில் இருக்கும் போதி சத்துருவருக்கு மனிதனாக பிறந்து புத்தராகுமாறு தெய்வத்தினால் செய்யப்படும் அழைப்பு இவ்வோவியத்தின் கருப்பொருளாகும் என செனரத் பரணவித்தான சுட்டிக்காட்டியுள்ளார். கற்ப கிரகத்தில் பல வகையான விடயங்கள் காணப்படுகின்றன. அதாவது ஆசங்க பவதி ஜாதகம், சச ஜாதகம், விதுர ஜாதகம், சுண்ணபதும ஜாதகம் மற்றும் மைத்திரி பல ஜாதகம், தேவாராதனை, தேவலோக விமானம், சங்கஸ்புர ஏணி காட்சி, தேமிய ஜாதகம் என பல வகையான உட்கட்டமைப்புகள் இதில் காணப்படுகின்றன. திவங்க ஓவியர்கள் சில சமயங்களில் உருவங்கள் எளிமையாக ஒழுங்கமைத்துள்ளதோடு மற்றும் சில சமயங்களில் அதற்கான விதிமுறைகளை உபயோகித்துள்ளனர். அந்தராளத்தில் கற்பகிரகத்தின் ஓவியங்களில் சுயாதீன தன்மையை மண்டப ஓவியங்களில் காண முடியாது. ஜாதக கதை ஓவியங்களை வரையும் போது
விரிவான தன்மையை காட்டுவதற்காக மண்டப சுவர் வரிசைகளாக பதித்து ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அனுராதபுர சிகிரியா ஓவியங்களை நினைவூட்டும் கட்புலனாகும் சான்றுகளை உறுதிப்படுத்தும் ஓவியங்களை திவங்க சிலை மனை அந்தராளத்திலும் கற்ப கிரகத்திலும் காணலாம். மேலும் பிற்கால கேண்டிய காலத்தில் காணக்கூடிய ஓவிய கலைமரபின் லட்சணங்கள் மீது திவங்க ஓவியர் செல்வாக்கு செலுத்தியுள்ளதாக காண முடிகின்றது. திவங்க சிலை மனையின் நுழைவாயில் மண்டபத்தில் காணப்படும் தொடர் ஓவிய கதை கூறல் தன்மையும் கேண்டிய கால ஓவியங்களில் மாதிரி சார்ந்த பண்புகளுடன் தொடர்புறுத்தி காணப்படுகின்றன. இதில் திவங்க சிலை மனையின் நுழைவாயில் மண்டபத்தில் போதிசத்துருவரின் சரித்திரத்தை காண்பிக்கின்ற ஜாதக கதை ஓவியங்களை காண முடிகின்றது. மத்திய கேண்டிய கால ஓவியங்களின் அடிப்படை லட்சணங்களாக தொடர்ச்சியாக ஓவியங்கள் வரைதல் மற்றும் தொடர்ச்சியான கதை சொல்லும் முறை ஆகியன காணக்கூடியதாக உள்ளது. ஏதேனும் கதையொன்றை நீள்படமாக விவரிக்கக்கூடியவாறு சுவர்களின் மீது கிடையாக ஒழுங்குபடுத்தல் வரிசைகளில் ஓவியங்கள் வரையும் போது ஒரு தளத்தில் உருவங்கள் ஒழுங்கமைக்கப்படுவதோடு சுவர் நீளப்படமாக 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. பக்கப்படமான உருவங்கள், பின்னணி, சிவப்பு, பழுப்பு நிறம் இருத்தல் என்பன ஜாதக கதை ஓவியங்களின் விசேட லட்சணையாக இங்கு காணப்படுகின்றது. திவங்க சிலை மனை நுழைவாயில் மண்டபத்திற்கு தெற்கு பக்கத்தில் சுவரின் அசங்கவதி, சச, விதுர, சுள்ளபதும மற்றும் மைத்திரிபால ஜாதக கதைகள் காணப்படுகின்றன. இடது பக்க சுவரில் தேமிய, மகசுதசன, உம்மக ஜாதக கதைகள், காலகோல மற்றும் மாகமாயா தேவியின் கனவு ஓவிய கதைகள் என பலவாறும் காணப்படுகின்றன. இந்த நுழைவாயில் மண்டபத்தில் காணக்கூடிய ஜாதக கதை ஓவியங்களுக்கிடையே தோமிய ஜாதகம், சச ஜாதகம், அசங்கவதி ஜாதகம், சுள்ளபதும ஜாதகம் ஆகியன பிரதான இடத்தை வகிக்கின்றன. சுவர்க்கிடையாக 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மனித, விலங்கு, தாவர உருவங்கள் பயன்படுத்தப்பட்டு கதையின் 2 சந்தர்ப்பங்களையும் வரையும் போது ஒரு மரத்தை அல்லது மலரை இட்டு இடைவெளியை பூர்த்தி செய்தல் ஆகியவற்றை காண முடிகின்றது. உருவங்களை வரையும் போது இயற்கை சார்ந்த தன்மை காட்டப்பட்டுள்ளது. கள்ளபதும ஜாதகம், மைத்திரிபால ஜாதக கதைகளின் நிகழ்வுகளை காட்டும் ஓவியங்கள் உருவங்களால் நிரம்பியுள்ளமையை காண முடிகின்றது. ஓவியங்களின் பின்னணி வெளியானது. மாளிகைகள், விருட்சங்கள் போன்றவற்றால் அழகுபடுத்தப்பட்டிருத்தல் ஒரு சிறப்பானதாக காணப்படுகின்றது. நுழைவாயில் மண்டபத்திற்கு தெற்கு பக்கத்தில் சுவரின் நடுவரிசையில் தேமிய யாதக கதையின் ஓவிய எச்சங்களை தெளிவாக காண முடிகின்றது. தேமிய யாதகம் முகப்பக்கம் ஜாதகம் எனவும் அறியப்படுகின்றது. இவ்வோவியத்தின் நடுப்பகுதியில் குதிரை வண்டியினுள்ளே கை கால்களை அசைக்காது வைத்திருக்கும் தேமிய இளவரசன் காணப்படுகின்றார். மேலும் சுந்தன என்ற குதிரை வண்டிக்காரன் குழி தோண்ட ஆயத்தமாகும் நிலை காணப்படுகின்றது. அக்குதிரை வண்டிக்காரனுக்கு முன்பக்கத்தில் போதிசத்துருவர் வடிவத்தில் இருக்கும் தேமிய இளவரசன் காணப்படுகின்றார். இந்த ஓவியத்தின் பின்னணியாக பழுப்பு நிறம் பாவிக்கப்பட்டுள்ளது. வர்ண பயன்பாட்டிற்காக சிவப்பு, மஞ்சள் ஆகிய வர்ணங்களும் அவ்வர்ணங்களின் பேதங்கள் காட்டுவதற்கு சிறிதளவாக பச்சை வர்ணமும் பாவிக்கப்பட்டுள்ளது. ஆண் பெண் உருவங்களில் இயற்கையான மோடிமை தன்மையை எடுத்து காட்டுவதற்காகவும் ரேகையை அற்புத தன்மையை காட்டுவதற்கும் கலைஞர் முயற்சித்துள்ளார். தேமிய யாதக கதை ஓவியங்களை போன்ற சச யாதக ஓவியங்களை திவங்க ஓவிய கலைஞர்கள் மனித உருவங்களையும் சூழலையும் கதையின் அடிப்படையான தொடர்பால் அர்த்தம் நன்கு வெளிப்படுமாறு வரைந்துள்ளனர். இந்த ஜாதக கதை ஓவியங்களுக்கு மேலதிகமாக இந்த நுழைவாயில் மண்டபத்தில் மகாமாயா தேவியின் கனவு, புத்தரின் பிறப்பு ஆகிய சம்பவங்களை காட்டும் ஓவியங்களும் உள்ளன. அந்தரள ஓவியங்களில் விடைய கருப்பொருள் தேவாராதனை என குறிப்பிடப்படுகின்றது. தேவலோகத்தில் இருக்கும் போதிசத்துருவருக்கு மனிதனாக பிறந்து புத்தராகுமாறு தெய்வத்தினால் செய்யப்படும் அழைப்பு இவ்வோவியத்தின் கருப்பொருளாகும் என தொல்பொருளாய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். சிவப்பு, கபில மஞ்சள் சார்ந்த இசைவான வர்ணங்கள் உபயோகிக்கப்பட்டுள்ளன. உருவங்களை சூழ திட்டவட்டமான கோடுகள் காணப்படுகின்றன. அவை நெகிழ்ச்சியான லய ரீதியான கோடுகள் அடக்கமான வகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. செனக பண்டாரநாயக இதனை பின் தொல்சிற்பாணி என குறிப்பிட்டுள்ளார். திவங்க ஓவியங்கள் அனுராதபுர சிகிரிய ஓவியங்களின் ரேகை மற்றும் வடிவங்களை நினைவூட்டுபவையாகவே இங்கு காணப்படுகின்றன. கற்ப கிரகத்தின் வடக்கு சுவரில் காணப்படுகின்ற ஓவியத்தின் புத்த பெருமான் தேவாலயத்திற்கு வருகை தந்து தாய்க்கு உபதேசம் செய்து மீண்டும் சங்கசபுரத்துக்கு வருகை தரும் சந்தர்ப்பம் ஓவியமாக காட்டப்பட்டுள்ளது.
இந்திரனால் அமைக்கப்பட்ட தங்க கேணியில் புத்த பெருமான் சங்கஸ்தனபுரிக்கு வருகை தரும் சந்தர்ப்பத்தை காட்டும் வகையில் இந்த ஓவியம் திட்டமிடப்பட்டுள்ளது. வரிசைகளில் சித்திரம் வரையும் முறையினை விட வேறுபட்ட ஒரு விசாலமான ஓவியமாகும். புத்தர் உருவத்துக்கு ஞாபக சின்ன வடிவம் வழங்கப்பட்டுள்ளது. ஓவியத்தில் 3 ஏணிகளை காணலாம். சித்திரத்தின் மத்தியில் காணப்படும் ஏணியில் புத்த பெருமான் அமர்ந்துள்ளார். வலது பக்கத்தில் உள்ள சிறிய ஏணியிலிருந்து புத்த பெருமானுக்கு குடை பிடிக்கும் சக்கரதேவனும், இடதுபுறம் சிறிய ஏணியில் புத்த பெருமானுக்கு பூசிப்பதற்காக மலர் ஒன்றினை கொண்டிருக்கின்ற பிரம்மனும் காட்டப்பட்டுள்ளார். இவ்வுருவங்கள் புத்த பெருமானை விட சிறியதாக வரைதல் மூலம் புத்தர் உருவத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது பிரதான பாத்திரத்தை முதன்மைப்படுத்தி காட்டுவதற்காக ஏனைய பாத்திரங்களை சிறிதாக காட்டப்பட்டுள்ளமை இந்த ஓவியத்தில் காணக்கூடிய ஒரு விசேட பண்பாக காணப்படுகின்றது. இந்த ஓவியங்களை அடிப்படையாக வைத்து நோக்குவோமானாலே எமது உலகத்தில் வாழ்ந்த, அதாவது இலங்கையில் வாழ்ந்த மக்களின் கலை திறன்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது உறுதிப்படுத்த முடிகின்றது. அனைத்திலும் ஒரு வகையான குறிப்பிட்ட ஒரு மாற்றங்கள், பண்புகள் என அனைத்திலும் வியக்கத்தக்க விடயங்களை இவர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள். அந்த காலத்திலேயே எமது மக்கள் கலையும் கலாச்சாரம் பண்பாடு என்பவற்றில் மிகவும் சிறந்து வழங்கியதற்கான உதாரணமாக இந்த திவங்க சிலைமனை ஓவியங்கள், சிலை என்பனவற்றை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம்.